வணக்கம். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி. திமுக அதிமுக இரண்டு பேரும் விளாசிய உயர்நீதிமன்றம். குறிப்பாக சொல்கிறதுனா, தொடர்ந்து நம்ம சொல்லிகிட்டு இருந்தோம் திமுக ஊழல் கட்சி, அதிமுக ஊழல் கட்சின்னு இவங்க ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி சொல்லிகிட்டு இருக்காங்க. யாராவது ஒருத்தர் புதுசாக வரணுன்ட்டு. இப்போ ஏற்கனவே புதுசாக வந்தவங்க எல்லாத்துக்கும் அவர் வந்து பிஜேபியோட பி டீம், ஏ டீம், சி டீம்னு ஒவ்வொன்று சொல்லுவாங்க. இன்றைக்கி நம்ம என்ன சொல்லிகிட்டு இருந்தோமோ அதையே உயர்நீதிமன்றம் சொல்லிடுச்சு. திமுக அதிமுக இந்த ரெண்டு கட்சிகளுக்கும் மக்கள் மேலே அக்கறை இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. இதற்கு பதில் என்ன அப்படிங்கிறத நிறைய பேர் சொல்லணும். ஒன்று. இன்னொன்று, ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி நீட்டு வந்து இவங்க கொண்டு வந்தாங்கன்னு இவங்க கொண்டு வந்தாங்கன்னு இவங்க ரெண்டு பேரும் மாறி மாறி சொல்லிக்குவாங்க. இன்னும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா, ஏழைகளுக்கு பாடுபட்ட அரசுன்னு இவங்களும் சொல்லுவாங்க, அவங்களும் சொல்லுவாங்க. பெண்களுக்கு பாதுகாப்பானதுன்னு இவங்களும் சொல்லுவாங்க, அவங்களும் சொல்லுவாங்க. இவங்க ஆட்சியிலையும் நிறையா தப்பு நடந்திருக்குது, அவங்க ஆட்சியிலையும் நிறையா தப்பு நடந்துக்குது. ஊழல், உங்களுடைய ஊழல் தெரியாதா? அதாவது ஜெயலலிதா அம்மா கலைஞரை தூக்கி உள்ளே வைப்பாங்க, கலைஞர் ஜெயலலிதா அம்மா தூக்கி உள்ளே வைப்பாங்க. இப்போ இருக்கக்கூடிய அமைச்சர்கள், அதிமுக அமைச்சர்கள் மேலேயும் கேஸ் இருக்குது, திமுக அமைச்சர்கள் மேலே கேஸ் இருக்குது. இதில் எங்கே வேறுபட்ட கட்சி ரெண்டும்? இன்னும் குறிப்பாக சொல்லணுன்னா, இவர்கள் ஏதாவது திட்டத்தை கொண்டு வந்தாங்களா? திட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க. இவங்களும் திட்டத்தை கொண்டு வந்துருவாங்களா? கொண்டு வந்திருக்காங்க. ஆனால் என்னென்னா, இவங்க அவங்கள திட்டுவாங்க, அவங்க இவங்களை திட்டுவாங்க. வெளியிலேருந்து யாராவது ஒருத்தர் திட்ட வந்தாங்கன்னா அதை விட்டுற மாட்டாங்க. ஏன்னா இவங்க ரெண்டு பேரும் தான் இருக்கணும். கேட்டால் பிஜேபி வந்துடக்கூடாது. திடீர்னு இப்போ விஜய் வந்த உடனே அவரை என்ன பண்ணுறதுன்னு தெரியல, அவருக்கு 10% தான் இருக்கும் அப்படின்னு அவரை மடை மாற்றுவது, இந்த மாதிரி நிறையா பண்ணிகிட்டு இருக்காங்க. இதை யாராவது பேச வந்தாங்கன்னா, நீங்கள் வந்து லயலா டீமு, அந்த டீமு, முஸ்லீம் டீமு என்னென்னமோ சொல்லுவாங்க. யாரும் திராவிட ஆட்சி பற்றி நம்ம பேசினா பணம் வாங்காமல் பேசுகிறோம், அதே விஜய் பற்றி பேசினா பணம் வாங்கிட்டு பேசுகிறோம். நமக்கு ஒன்றும் புரியல, என்னடா அது? பார்த்துட்டு இருக்க மக்கள் நீங்களே சொல்லுங்கள். இப்போ நான் பேசுகிறது வந்து பணம் வாங்கிட்டு பேசுகிறேன்னா இல்லை உண்மையை பேசுகிறேன்னா பொய் பேசுகிறேன்னா எழுத்தாளர்களுக்கு உங்களுக்கு தெரியும். இன்னும் குறிப்பாக சொல்கிறதுனா, இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலைமையில் கொஞ்சம் யோசனை பாருங்கள். உயர்நீதிமன்றம் இது என்ன சொல்லுது? அதாவது அதிமுகவுடைய வழக்கு, செல்லூர் ராஜு மேலே தமிழக அரசு போட்ட வழக்கு. அதுக்கு வந்து செல்லூர் ராஜுக்கிட்ட கேட்குறாங்க, அதுக்கப்புறம் தள்ளுபடி பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, இந்த அதிமுக ஆஃபீஸ் உடைச்ச வழக்கு, அதை வந்து சிபிஐக்கு மாற்றணும்னு சிவி சண்முகம் சொல்கிறார். இப்போ இந்த ரெண்டு மேட்டரும் பார்த்திங்கன்னா திமுக அதிமுக சம்பந்த மேட்ரு. இதுக்காக கோர்ட் டைமை வேஸ்ட் பண்ணுறீங்க. தொடர்ச்சியாக நமக்கு யோசனை பார்த்துருக்கோம். மதுரையில் நடந்த ஒரு பத்திரிகை ஆஃபீஸில் நடந்த விஷயம். அது திமுக பெரிய, அவங்களுக்கு தெரியும், அது பெரிய தமிழ்நாட்டில் பெரிய விஷயம் ஆகி குடும்பம்லாம் பிரிஞ்சு பெரிய விஷயம் நடந்தது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, தினமலருக்கு உள்ளே போய் சில பேர் அடித்தது, அது ஒரு பெரிய கேஸு. திமுகவை பற்றி எதிர்த்து பேசுனா இவங்க பண்ணுறது, அதிமுகவை பற்றி எதிர்த்து பேசுனா அவங்க பண்ணுறது. ஆனால் ரெண்டு பேரும் மாறி மாறி சொல்லும் போது மக்கள் என்ன நினைக்கிறாங்க? அப்பா நீங்கள் ரெண்டு பேரும் மோசம்பா, யாராவது ஒருத்தர் புதுசாக வரக்கூடாதா? புதுசாக வந்தால் ரொம்ப நாள் அவங்க தாக்கு பிடிக்க முடியாது. ஏன்னா அவங்களுடைய தமிழ்நாட்டுடைய துரதிர்ஷ்டம் திமுகவுடைய அதிமுகவுடைய கூட்டணி வைக்க வேண்டிய நிர்பந்தம். விஜயகாந்த் தனியாக நின்று அதுக்கப்புறம் தாக்கு பிடிக்க முடியாமல் கூட்டணி சேர்த்துட்டார். அந்த பக்கம் அன்புமணி மாற்றம் முன்னேற்றம் அன்புமணினார், அவரும் ஒன்றும் இல்லை, அடுத்து கூட்டணிக்கு போயிட்டார். இதில் வந்து சீமான் தனியாக இருந்தாலும் அவருடைய சமீபத்திய செயல்பாடுகள் பார்த்தீங்கன்னா அவர் ஒரு அளவுக்கு மேலே பெரிய அளவுக்கு போகல. இப்படி விஷயங்கள் இருக்கும்போது இவர்களும், அதாவது காங்கிரஸை திட்டுவாங்க, அதுக்கப்புறம் காங்கிரஸோட கூட்டணி வருவாங்க, பிஜேபியோட திட்டுவாங்க. பிஜேபியோட கலைஞரும் கூட்டணிக்கு போனார், ஜெயலலிதாவும் கூட்டணிக்கு போனார். என்ன சொல்லுவாங்க? நாங்கள் போனால் பாசிசத்தை விட மாட்டோம் அப்படின்னு கலைஞர் சொல்லுவார். பிஜேபியுடன் எக்காலத்திலும் கூட்டணி இல்லை, தமிழக மக்களிடையே மன்னிப்பு கேட்டுக்கிறேன்னு ஜெயலலிதா சொல்லுவாங்க. அதே பிஜேபியோட எடப்பாடி பழனிசாமி கூட்டணி வச்சு வருவார். அதுக்கப்புறம் மதவாதம் தெரிஞ்சு வெளியில் வருவார். இப்படி மாற்றி 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 மக்களுக்கே குழம்பி போய், எப்பா ரெண்டு பேரும் சேர்ந்து என்னப்பா பண்ணுறீங்க? தொடர்ச்சியாக ஒன்று சொல்கிறோம். இன்றைக்கி இலங்கையில் வந்தது பாருங்கள், 3 சீட் இருந்த தசரா எவ்வளோ சீட்டு வாங்கியிருக்காரு. மக்கள் புரட்சி கண்டிப்பாக வெடிக்கும். எவ்வளோ நாள் தாங்க மக்கள் தாங்குவாங்க? கொஞ்சம் யோசனை பாருங்கள். மக்கள் எவ்வளோ நாள் தான் பொறுப்பாங்க? இன்றைக்கி உயர்நீதிமன்றம் சொன்ன வார்த்தை பெரும்பாலான தமிழர்களின் மனசில் இருக்கக்கூடிய வார்த்தை இல்லையா? நீங்கள் ஒரு திட்டத்தை கொண்டு வரீங்க, அம்மா உணவகம், அவர் என்னடானா கலைஞர் திட்டம், கலைஞர் காப்பீடு திட்டம் கொண்டு வராரு, இந்த அம்மா நிறுத்துகிறாங்க. கலைஞர் வந்து அந்த கட்டடம் கட்டி புதிய செக்ரட்டரியேட் வருது, ஜெயலலிதா அம்மா வந்தோன்னு அதை வந்து இதாக்குறாங்க, இது மருத்துவமனை ஆக்குறாங்க. இவங்களுக்கும் அவங்களுக்கும் உங்களை பர்சனல் சண்டையில் பாதிக்கப்படுறது யார்? கேட்டால் மாநிலத்தில் சுயாட்சி, மத்தியில் கூட்டாட்சி அப்படின்னு சொல்லி அடிக்கடி ஏதோ ஒன்று இந்த வார்த்தை ஜாலங்களை வச்சு விளையாடி திராவிட கட்சிகள் ரெண்டும் தமிழ்நாட்டுக்கு பண்ணது என்ன? இன்றைக்கி பிஜேபி வந்து ஓரளவுக்கு ஓட்டு வாங்குதுன்னா காரணம் என்ன? கொஞ்சம் யோசனை பாருங்கள். திமுக அதிமுக நீங்கள் ரெண்டு பேரும் சரியாக இல்லாதனாங்க இன்னொருத்தர் வராங்க. யாராவது ஒருத்தர் வரமாட்டாரான்னு வந்தாங்கன்னா அவங்க மேலே சேற்றை வாரி ஏற்றி பர்சனல் லைஃப்பெல்லாம் இழுத்து. இப்போ நான் என்ன கேட்குறேன்னா, இன்றைக்கி இருக்கக்கூடிய சில காமன் மேனை கேளுங்க. திராவிட மாடல் ஆட்சின்னு சொல்கிறீங்களே, இந்த திராவிட மாடல் ஆட்சி எல்லாத்தையும் செஞ்சதா?
அதிமுக முன்மாதிரியாக சொன்னிச்சு, அதிமுக முன்மாதிரியாக செஞ்சிச்சா? கொஞ்சம் யோசனை பாருங்கள். கடந்த காலத்தில் எடப்பாடி பழனிசாமி நிறைய விஷயங்கள் பிஜேபி என்ன பண்ணுச்சோ அதுக்கெல்லாம் கையெழுத்து போட்டாரா இல்லையா? கேட்டால் வந்து நீட்டு எதிர்ப்புன்னு சொல்லிட்டு இவங்களும் பேசுவாங்க, அவங்களும் பேசுவாங்க. நமக்கு ஒன்றும் புரியவே இல்லை. சிஐக்கு ஆதரவு தெரிவித்தது அதிமுகவே இல்லையா? கொஞ்சம் யோசனை பாருங்கள். இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலைமையில் கவர்னர் வந்து உங்களை டார்ச்சர் பண்ணுறாருன்னு திமுகவுக்கு தெரியும். தெரிஞ்ச எதுக்கு கவர்னர் கூப்பிட்ற விருந்துக்கு நீங்கள் போகிறீங்க? முதல் நாள் விருந்துக்கு போகிறீங்க, அடுத்த நாள் போகல. இதுக்கு மட்டும் திமுக பதில் சொன்னால் பரவாயில்ல. முதல் தடவை விருந்துக்கு போனீங்கல்ல, ரெண்டாவது தடவை விருந்துக்கு போகல இல்லை, மூணாவது தடவை விருந்துக்கு போனீங்கல்ல, ரெண்டாவது தடவை விருந்துக்கு போகலைங்கும் போது என்ன காரணம் சொன்னீங்க? ஆளுநர் சரியில்லை, அதனால் நாங்கள் போக மாட்டோம். மூணாவது தடவை விருந்துக்கு போனதுக்கு சொன்ன காரணம் என்ன? ஆளுநர் அப்படிங்கிற பதவியின் கண்ணியம் இருக்குது, ஆளுநர் மேலே ஒரு மரியாதை இருக்குது, அதனால் நாங்கள் போகிறோன்னு சொன்னீங்க. ஏங்க ரெண்டாவது தடவை நீங்கள் போகலையே, அப்போ அந்த கண்ணியம் இல்லையா? மக்களை என்ன நினைக்கிறீங்க நீங்கள்? மக்கள் பார்த்துட்டு தான் இருக்காங்க, எல்லா விஷயத்தையும் மக்கள் பார்க்குறாங்களா இல்லையா? நான் என்ன கேட்குறோம், ஆளுநர் அப்படிங்கிற ஒரு பதவிக்கு மரியாதை தரணும்னா தொடர்ந்து நீங்கள் போகலாமே. ஏன் ஒரு தடவை கேப் விட்டு போகிறீங்க? இல்லைங்க பிடிக்கலன்னு விலகி இருக்க வேண்டியதானே? அதே மாதிரி அதிமுகவுடைய கேஸெல்லாம் திமுக வந்து போடும், ஆனால் ஆளுநர் ஒப்புதல் கொடுக்க மாட்டார். அப்போ ஆளுநர் என்ன பண்ணிகிட்டு இருக்காரு? திமுக அரசு நிறையா கோப்பெல்லாம் அனுப்பாங்க, எதுலேயுமே சைன் பண்ண மாட்டார். அவர் ஒரு தனியாக ஒரு விஷயம் பண்ணிகிட்டு இருக்காரு. அப்போ நீங்கள் ஒன்று, அவர் ஒன்று. ஆளுநரை மாற்றுன்னு சொல்லி திமுக ஆட்சியில் ஆளுநரை மாற்றுன்னு சொல்லுவாங்க, அதிமுக ஆட்சியில் ஆளுநர் மாற்றும்பாங்க. ஆனால் ரெண்டு பேரும் ஆளுநர்கிட்ட தான் போய் கொடுப்பாங்க. இவங்க எதிர்கட்சியாக இருக்கும்போது கொடுப்பாங்க, அவங்க எதிர்கட்சியாக கொடுக்குமாங்க. காவல்துறை நடுநிலைமை தவறிவிட்டதுன்னு எதிர்கட்சியாக இருக்கும்போது ஸ்டாலின் அவர்கள் சொல்லுவாங்க. அதே மாதிரி எடப்பாடி வந்து காவல்துறை நடுநிலைமையாக இல்லைன்னு இவர் சொல்லுவார். ஒரே காவல்துறை தான் நம்முடைய காவல்துறை, சிறப்பான காவல்துறை, அதில் மாற்று கருத்தே இல்லை. மிகச்சிறந்த அதிகாரிகள் இருக்கக்கூடிய ஒரு காவல்துறை. அந்த காவல்துறை ரெண்டு இடத்துலையும் ஒரே மாதிரி தான் இருக்க முடியும். எப்படி வேறுபடுது? லஞ்ச ஒழிப்புத்துறை இவங்க வந்தால் இவங்களை குறை சொல்கிறாங்க, இவங்க வந்தால் அவங்கள குறை சொல்கிறாங்க. நமக்கு ஒன்றும் புரியவே இல்லை. ஒரே லஞ்ச ஒழிப்புத்துறை தானே. லஞ்ச ஒழிப்புத்துறையில் மிகச்சிறந்த அதிகாரிகள் இருக்கிறார்களே. அப்போ யார் மேலே தப்பு சொல்கிறது? நம்ம இவங்க அவங்கள வாரிசுங்கிறாங்க, அவங்க வாரிசு இல்லை, நாங்கள் வந்து பாருங்கள் கஷ்டப்பட்டு தான் வந்தோம் அப்படிங்கிறாங்க. நம்ம என்ன கேட்குறோன்னா, நீங்கள் வாரிசு இருக்கீங்க இல்லைங்கிறத நம்ம கேள்வி. நீங்கள் என்னையா சொன்னீங்க? பழைய ஓய்வூதிய திட்டம் கொண்டு வரேன்னு சொன்னீங்க, ரைட்டையா? கலைஞர் காலத்தில் கொடுத்தாங்க, ஜெயலலிதாம்மா நிறுத்திடுச்சு. நீங்கள் ஏதோ கொண்டு வர போகிறீங்க, நம்பி உங்களுக்கு ஓட்டு போட்டோம். நகைக்கடன் எல்லாரையும் தள்ளுபடி பண்ணுவாண்டிங்க, அப்புறம் அதுக்கு ரெஸ்ட்ரிக்ஷன் கொண்டு வந்தீங்க. அதுக்கப்புறம் என்ன சொன்னீங்க? உரிமைத்தொகை எல்லாருக்கும் கொடுப்போன்னீங்க. அதுக்கப்புறம் தகுதி வாய்ந்தவர்களுக்குன்னு மட்டும் புதுசாக ஒன்று சொன்னீங்க. எல்லாத்தையும் கேட்டுட்டு, நீங்கள் சொல்கிற எல்லாத்தையும் கேட்டு இன்னும் திராவிட மாடல் ஆட்சின்னு சொல்லி ஏழைகள் ஏங்கிட்டு இருக்காங்களே, அவங்களுடைய கஷ்டம் உங்களுக்கு புரியாதா? நீங்கள் மட்டும் வளர்ந்துக்கிட்டே போகிறீங்களே, ஏழைகள் ஏழைகளாக ஆகிட்டு இருக்காங்களே, இது கஷ்டம் புரியாதா? ஆனால் ஏழைகள் தான் வந்து திமுக கொடி பிடிக்கிறாங்க. அதில் சில ஏழைகள் என்னென்னா திராவிடாட்சி வந்தே தீர வேண்டும். அதை வந்து என்னென்னா நம்ம பேச்சு ஒரு நடிகன் நாடாளாமா, அதெல்லாம் ஆண்டுட்டு போயிட்டாங்க சார். எம்ஜிஆர் ஆண்டுட்டார், ஜெயலலிதா ஆண்டுட்டாங்க, என்டிஆர் ஆண்டுட்டாங்க. இது ஏன் நம்ம எவ்வளோ காலம் பேசிகிட்டு இருக்க போகிறோம்? இன்றைக்கி உயர்நீதிமன்றம் சொன்ன விஷயம் வந்து உங்களுக்கு ஏற்புடையதா இல்லையா? நீங்களே சொல்லுங்கள். ஒரு காமன் மேனாக இன்றைக்கி தமிழ்நாட்டில் திராவிட கட்சிகள் அப்படிங்கிற ஒன்று மக்களுக்கு ஒரு கோபம் இருக்கா இல்லையா? இன்றைக்கி அண்ணாமலை இந்த அளவுக்கு பேசி அண்ணாமலைக்கு பின்னால் ஒரு 10 பேர் போகிறாங்கன்னா காரணம் என்னங்க? திமுக வேணாம், அதிமுக வேணாங்க, ரெண்டு பேர் பண்ணுறதும் தப்பு தாங்க. இவங்க அவங்கள திட்டுறாங்க, அவங்க இவங்கள திட்டுறாங்க. எந்த விஷயம் பாருங்கள், நம்ம நிறைய விஷயம் சொல்கிறோம். முல்லை பெரியார் அணை அந்த நீர்மட்டத்தை உயர்த்தியது யார்? இவங்க அவங்கள குறை சொல்லுவாங்க. அவங்க 8 வழி திட்டம் இங்கே திமுக இருக்கும்போது எடப்பாடி போடும்போது திமுக எதிர்த்தாங்க. இப்போ ஏவாவில் அதை ஆதரிக்கிறார். நமக்கு ஒன்றும் புரியல. ஏங்க நீங்கள் தானே முதல்ல இது பண்ணீங்க. ஸ்டெர்லைட்டில் வந்து துப்பாக்கி சூடு நடந்ததுக்கு எடப்பாடி காரணம் அப்படின்னு திமுக சொல்கிறது. இப்போ லாக்அப் மரணம் நிறையா நடக்குது, சிலதெல்லாம் நடந்ததில்லை. அதெல்லாம் முதலமைச்சர் பார்வைக்கு வந்ததா? நமக்கு ஒன்றும் புரியல. இங்கேயும் பிரச்சனை, இங்கேயும் பிரச்சனைக்கும் போது ஒரு நடுநிலையான வாக்காளர் என்ன தாங்க பண்ணோம்? சரி, திராவிட ஆட்சி தான்ப்பா, பரவாயில்லப்பா அப்படின்னு எதுக்கு போட்டோம்? ஐயா மோடி வந்துடுவார். மோடிக்கு வந்து ஸ்டாலின் அவர்களே பரவாயில்லன்னு ஸ்டாலின் அவர்களுக்கு போட்டோம். உண்டா இல்லையா? திமுக மேலே முழுக்க நம்பிக்கை. இந்த மாதிரி ஒரு அரசே இல்லை. தேனாரும் பாலாரும் போடுதுன்னு திமுகவும் இல்லை, அதிமுகவும் இல்லையே. இன்றைக்கி உயர்நீதிமன்றம் சொன்ன உடனே அது பெரிய கவனத்துக்கு இருக்குது. இப்போ உங்கள் பிரச்சனையே கவனிச்சுருந்தால் மக்கள் பிரச்சனை எப்படிங்க கவனிக்கிறது அப்படின்னு அவங்க கேட்டது நியாயமாக இல்லையா? தொடர்ந்து நம்ம சொல்கிறோம், திமுக நல்ல திட்டங்களை கொண்டு வந்துச்சா? ஆமாம், கொண்டு வந்தது. காலை உணவு திட்டம், நானே முதல்வன் திட்டம், மகளிர் உரிமை திட்டம், பஸ்ஸில் போகிற பெண்களுக்கு இலவச பயணம், நிறைய திட்டங்கள் நல்ல திட்டங்களை கொண்டு வந்தாங்க, இல்லைங்களையே. அதே மாதிரி ஜெயலலிதாமா கொண்டு வந்தாங்களா? நிறைய திட்டம். அம்மா உணவகத்துன்னு சொல்லிட்டு 69% இடஒதுக்கீடு சொல்லிக்கிட்டே போகலாம். காவேரி நடுவர் மன்றத்தை வந்து அரசிதழ் வெளியிட்டது, சொல்லிக்கிட்டே போகலாம். 2 பேர் பண்ணியிருக்காங்களா? ஆனால் இன்னும் நீங்கள் பண்ண வேண்டியது நிறையா இருக்குங்க. அதை விட்டுட்டு நீங்கள் 2 பேரும் குறை சொல்லிக்கிட்டே இருக்கிறது வந்து தமிழ்நாட்டுக்கு ஏற்புடையதில்லை. இதை வச்சு ஒன்று புரிஞ்சுக்குவாங்க. இந்த கருத்து உயர்நீதிமன்றத்தின் கருத்து இல்லை, பெரும்பாலான தமிழர்களின் கருத்து. என்ன? நீங்கள் இந்த 2 பேரும் நீங்கள் வந்து ஊர்ந்து போய் பதவி வாங்கினார்.
அவர் என்ன சொல்கிறாரு, கலைஞருடைய மகனாக பிறக்க வேண்டிய கவுன்சிலராக ஆகியிருக்கக்கூடாதா? மக்கள் சொல்கிறாங்க 2 பேரும் சூப்பர், 2 பேரும் அவங்களுடைய, அதாவது இவர் 2 பேரும் ரொம்ப நல்லவங்க, அவங்கவுங்க தப்பு அவங்க வாயிலே ஒத்துக்கிறாங்க பாருங்கள். அவர் தப்பை சொல்கிறார், அவர் தப்பை சொல்கிறாரு. மக்களுக்கு நல்லா என்டர்டெயின்மெண்ட்டாக பொழுது போகுது. யாராவது ஒருத்தர் மட்டும் வந்துடக்கூடாது. வந்துட்டாங்கன்னா விஜயெல்லாம் ஐயோ வர முடியாதுங்க. நீங்கள் விஜய்கிட்ட பணம் வாங்கிட்டு, விஜயோட கொள்கை பரப்பு செயலாளர். ஏன் நம்ம சொல்கிறோம்னா, ஏங்க ஒரு ஆள் இருக்காருங்க, புதுசாக ஒரு ஆள் வரணுங்க. ஏற்கனவே இந்த 2வது முக்கியமான பிளேயர் எடப்பாடி பழனிசாமி, ஸ்டாலின் அவ்வளோ வேகமாக எதுக்க மாட்டுறாரு, பிஜேபி எதுக்க மாட்டுறாருங்க. ஐயா விஜய் 2 பேரும் எதுக்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. என்னமோ நமக்கு நல்லா போகிற மாதிரி தெரியுதுங்க. அவர் என்னதான் சொல்கிறாருன்னு கேட்போம். சொல்கிறதெல்லாம் நல்லா தாங்க சொல்கிறாரு. இனிமேல் அவருடைய செயல்பாடை பார்த்து அவர் வருவாரா இல்லையான்னு முடிவு பண்ணும். இதை தான் நம்ம சொல்கிறோம். உடனே இந்த அளவுக்குன்னா ஏங்க வரும்போதே ஏங்க இவ்வளோ ஒரு எதிர்ப்பு? வந்து தான் பார்க்கட்டுமே. நமக்கு தான் மடியில் கனமில்லை, வழியில் பயமில்லை, அடிக்கடி ஒரு டைலாக் சொல்லுவோமே, சொல்லிகிட்டே இருப்போம். அதனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் உயர்நீதிமன்றத்தின் இந்த வார்த்தை மக்களின் வார்த்தையாக தான் நம்ம பார்க்குறோம். குறிப்பாக நம்ம சொல்கிறோம், மருத்துவமனையில் நடந்த நிகழ்ச்சி பார்த்தீங்க, அதுக்கப்புறம் இன்றைக்கி மருத்துவமனையில் ஒரு விஷயம், இதெல்லாம் தொடர்ந்து இங்கேயும் நடக்கும். அவங்கள குறை சொல்கிறது, அவங்கள குறை சொல்கிறது, இப்படி குறை சொல்லிக்கொண்டே இருந்தால் ஒரு கட்டத்தில் மக்கள் யாராவது ஒருத்தர் வரமாட்டாங்களான்னு ஏங்கிட்டு இருப்பாங்க. வந்தால் மொத்த மக்களும் சாஞ்சிருவாங்க. அப்புறம் உங்கள் 2 பேருக்கும் இல்லாமல் இன்னொருத்தர் வந்துடுவார். மறுபடியும் சொல்கிறோம், அதிமுக தமிழ்நாட்டுக்கு தேவை. நமக்கு ரொம்ப வருத்தம் என்னென்னா, அதிமுக ரொம்ப வலுவிலேருந்து இன்றைக்கி மோடி அவர்கள் என்ன சொன்னாலும் கேட்குற நிலைமைக்கு வருது. இன்னும் மோடியை எடுத்து பேசாத போது நம்ம எப்படி எடப்பாடியை கரத்தை வலு சேர்ப்பது? வேறு யார் இருக்காங்க? ஸ்டாலினுக்கு எதிராக யார் இருக்கா தமிழ்நாட்டை சொல்லுங்கள். புதுசாக விஜய் வந்தால் விஜய் ஆதரிக்கிறோம், வேறு ஒன்றும் இல்லை. எடப்பாடியில் இருந்தால் நம்ம என்ன பண்ண போகிறோம்? எடப்பாடி மட்டும் சரியாக இருந்து திமுகவையும் மத்திய அரசையும் கண்டிச்சிருந்தால் இந்நேரம் விஜயோடைய குரல் இவ்வளோ பெருசாக ஓங்கி ஒழிச்சிருக்காது. 2 பேரும் மோசம்னு யாருங்க சொல்கிறா? அது எடப்பாடி சொல்ல வேண்டிய வார்த்தை விஜய் எடுத்துட்டார். பொறுத்திருந்து பார்ப்போம். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.